தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 7000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சட்டமாவது ஒழுங்காவது. முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவர் ஏதோ வந்துட்டு இருக்காரா, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம். என்னையா முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் 4.5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க ஸ்டாலின் அவர்களே? தேர்தல் வந்துடுச்சு, இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வந்துட்டீங்களா நீங்க? எதுக்கு இந்த முகாம்? என்னன்னா யாராவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று, ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு, இந்த பட்டா இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு முகாம் நடத்துறாங்களா? அந்த முகாம்ல 45 நாள்ல அந்த வேலையெல்லாம் கிடைச்சிடுமா? வெக்கக்கேடுதல்ல. 4.5 ஆண்டு காலம் உங்களால செய்ய முடியாத துப்பு இல்ல உங்களுக்கு. 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? தோல்வி அடைந்த அரசு இது. தோல்வி அடைஞ்சிச்சு. இட் இஸ் a failure on the part of DMK. நீ தோல்வி அடைஞ்சுதானே இன்னைக்கு சிறப்பு முகாம் நடத்துற? 4.5 ஆண்டு காலத்துல இதெல்லாம் கொடுக்க வேண்டியது என்ன? நீ கொடுக்கறது துப்பு கிடையாது உங்களால. இன்னைக்கு முகாம் நடத்தி அந்த முகாம்ல போய் காசு, விண்ணப்பம் கொடுத்தா காசு, லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குது. நாங்க சொன்ன யோசனை என்ன? 15 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை என்னன்னு, சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது உரிமை. சேவைகள் பெறுவது நம்முடைய உரிமை. அரசு கொடுப்பது அவருடைய கடமை. லஞ்சம் கேட்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன விண்ணப்பிக்கிறோமோ அதை கொடுப்பது அரசினுடைய கடமை. இதுக்கு சட்டம் ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் மற்ற மாநிலங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நிறைவேற்றிருக்கு இவங்களுக்கு திராணி கிடையாது. பயம் இவங்களுக்கு. ஏன்னா கொள்ளையடிக்க முடியாது. 15 ஆண்டு காலத்துக்கு முன்பு சொன்னோம் நாங்க, இது கொண்டு வாயா கொண்டு வாயா. இதே திமுக தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுக்கறாங்க. என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் ஒரு வாக்குறுதி. இவங்களும் வாக்குறுதியும் அந்த கொடுத்த நாக்குகள் அழுகிவிடும். இப்படி ஒரு பொய்யை யாரும் பேச முடியாது. பேசி 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 பொய்ய தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த நீதிமன்றம் போனா உண்மையை தவிர வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லுவாங்கல்ல. திமுக வந்து பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. பேசி பேசியே ஆட்சிக்கு கொண்டு வந்தார். ஆனா இதுக்கு யார் தெரியுமா காரணம்? நான் சொல்லுவேன், அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தான் காரணம். ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கு, நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு அத்துணை அரசு ஊழியம் ஜாக்டோ, ஜியோ, அந்தக்கோ இந்தக்கோ என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஸ்டாலின் தான் வரணும், ஸ்டாலின் வராரு, என்ன தருவாரு? தந்துட்டார். எங்க பார்த்தாலும் கொலை ஊழல், கஞ்சாவும் சாராயத்து சந்து கடை. டாஸ்மாக் கடை 5000 கடை இருக்குன்னா சந்து கடை 25000 கடை. தெருவா சந்து 24 மணி நேரம் சாராயம் கிடைக்கும் தமிழ்நாட்டில். 24 மணி நேரம் கஞ்சா கிடைக்கும் தமிழ்நாட்டில். சமூக நீதி கிடைக்குமா? அது மட்டும் கிடைக்கும். ஏன்னா அதை பத்தி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஒரு கிலோ எவ்வளவுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கும் சமூக நீதிக்கும் என்னையா சம்பந்தம்? உங்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் இருக்கிறதா? திமுகவுக்கு சமூக நீதி பற்றி பேச திராணி இருக்கிறதா? சமூக நீதிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக. சமூக நீதி அடிப்படையில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க காலங்காலமா. சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு. தந்தை பெரியாருடைய வாரிசு, அண்ணாவுடைய வாரிசு, கலைஞருடைய வாரிசு. சமூக நீதி எங்கள் அப்படிலாம் வசனம் பேசி பேசி பேசியே போச்சு. வெக்கக்கேடுதெல்லாம். ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள பொய் சொல்லிட்டு இருக்கிறார். எங்கேயாவது பாத்திருக்கீங்களா?